சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரிலேயே பார்க்கலாம். கொடுத்திருக்கிறது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். மத்திய அரசு பிஜேபி அரசாங்கம் அவர்கள் தான் அமைக்கணும். அமைச்ச பிறகு கர்நாடக அரசு அந்த உத்தரவுகளை அமுல்படுத்த வேண்டும். இது இப்போ நீங்கள் தலைவராக வந்துடுங்க, உடனே போய் மைசூரில் இருக்கிற தலைவரை பார்ப்பீங்களா, கர்நாடக மாநில தலைவரை பார்ப்பீங்களா, நாங்கள் பேசினா உடனே ராசி ஆகிற முடியுமா? ராசி ஆகிற பிரச்சனையா அது. மத்தியில் இப்போ பிஜேபி ஆட்சி மத்திய பிரதேசத்தில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு. ரெண்டுமே பிஜேபி முதலமைச்சர்கள் தான். ரெண்டு மாநிலத்திற்கு இடையில உச்சநீதிமன்றத்தில் நதிநீர் பிரச்சனை இருக்கிறது. ஒரே கட்சியினால உட்காந்து பேசிட முடியுமா? தேவகவுடா கர்நாடகத்திலிருந்து பிரதமராக இருந்தார். அதனால கர்நாடகத்திலிருந்து பிரதமராக வந்ததுனால கர்நாடகத்துக்கு சாதகமாக ஒரு உத்தரவு போட்டு போயிட முடியுமா? அதுக்கு அமைப்புகள் இருக்கிறது, உச்சநீதிமன்றம் இருக்கிறது, மத்திய அரசு இருக்கிறது. அந்தந்த மட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களுடைய நலனுக்கு வற்புறுத்துவார்கள். இது கட்சிக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, முன்னால கர்நாடகத்தில் பிஜேபி இருந்தது. இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கிறது, இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு, இதுக்கு முன்னால காங்கிரஸ் இருந்தது. அதனால கட்சிகள் ஆட்சிக்கு மாறி மாறி வரலாம், முதலமைச்சர்கள் மாறி மாறி வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிற பல ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனைகளை அதற்கு என்ன வழின்னா, எந்த கட்சி மத்தியிலே ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் நியாயத்தை செய்ய வேண்டும், நியாயமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ஒருவேளை மத்திய அரசு தவறு செய்தால் நம்முடைய மிகப்பெரிய கடைசியில் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவது சுப்ரீம் கோர்ட். நீதியை பெறுவதற்கு அதுதான் கடைசி கட்டம், அதுதான் பெரிய ஸ்தாபனம். ஆக அந்த உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக நீதியை நிலைநாட்ட அல்லது அவர்கள் தருகிற அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை அமுல்படுத்த எல்லா மாநிலமும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்ல இப்ப உடனடியா தேசிய தலைமை காங்கிரஸ் இப்ப உடனடியா பிஜேபி மட்டும் என்ன சொல்லிடுச்சு? இப்போ உடனடியா இல்லங்க, கர்நாடகம் அடுத்த கட்டம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டியது மத்திய அரசு. யார் அமைக்கணும் கமிட்டி? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த யாருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது? மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு முதல்ல அதை ஏற்படுத்தட்டும். ஏற்படுத்தின பிறகுதான் மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனா மாநில அரசு ஒரு நாளைக்கு 6000 கனஅடி தண்ணீர் தந்த உடனே இந்த மாதிரி உத்தரவுகள் கொடுத்திருக்கு. அதை கேபினெட் சட்டமன்றத்தில் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் பண்ணுச்சு, முந்தி பிஜேபி இருந்து பிஜேபி பண்ணுச்சு. ஆக அரசாங்கம் எந்த அரசாங்கம் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்துக்கு உட்பட நடக்க செய்ய வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. அது உச்சநீதிமன்றத்திலே பொறுப்பு. உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மகளிர் காங்கிரஸ் 50% ஏங்க, தமிழக மகளிர் காங்கிரஸ் இல்லைங்க, மொத்தம் 50% சட்டப்படி பெண்கள் நிக்கணும். அதற்கான சட்டம் கூடுதல் 50% கூட இல்லையா? அது 50% அதாங்க 50% மகளிருக்கு ஒதுக்கிய இடத்துல 50% மகளிர் தான் நிக்க முடியும், ஆம்பளை நிக்க முடியும். அதுக்கு என்ன ஒதுக்கிட்டு இருக்கு? சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது 50% பெண்களுக்கு ஒதுக்கியாச்சு. அப்போ இந்தந்த இடங்கள்ல பெண்கள் தான் நிக்கலான்னு ஒதுக்கிடுறாங்க. அந்தந்த இடத்துல பெண்கள் தான் நிக்க முடியும், ஆம்பளை நிக்க முடியாத. ஆக பெண்கள் நிக்க வேண்டிய இடத்துல பெண்கள் தான் நிற்பாங்க. அதுல என்ன ஒதுக்கீடு கேக்குறீங்க? அந்த ஒதுக்கீடு வழங்கப்படும். எப்படி சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டப்படி 50% தரப்படும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய கூட்டணியை நீடிக்க நினைக்கிறீங்க, புதிய கட்சிகள் வர வேண்டும்? ஏற்கனவே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த கூட்டணியில என்னென்ன கட்சிகள் எல்லாம் இருந்ததோ, என்ன கட்சியெல்லாம் இருந்தது? காங்கிரஸ் இருந்தது, முஸ்லீம் லீக் இருந்தது, மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. இப்படி எந்த கட்சிகள் எல்லாம் இருந்ததோ அந்த கட்சிகளே கூட்டணியில் தொடர்கின்றன. திமுக நிர்வாகிகள் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களோடு இருந்த கட்சி நிர்வாகிகளோடு பேசி இடங்களை பகிர்ந்து அவருடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புவார்கள்.
அதுல எல்லாம் தெளிவா இருக்கு, யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு தெளிவா இருக்கு. அவ்வளவுதான். கூடுதலாக இப்ப தமாக வர ஒரு சூழல் இருக்கிறதுக்கு ஏங்க நாங்களே என்ன பேசி முடிக்கல, கூடுதலா வர்றதை பத்தி இப்ப என்ன பேச்சு? எங்களுக்குள்ள கூட்டணியை இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. நான் இனிமேதான் கமிட்டி போட போறேன். நாங்க முதல்ல பேசி எங்களுக்குள்ள எவ்வளவு இடமுன்னே பயந்துக்கல. அப்புறம் ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் பத்தி நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம்.